கடலூரில் விஷவாயு தாக்கி 3 துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், எத்தனை பேர் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நேரிட்டது? கடலூர்ல எந்த இடத்துல நேரிட்டது? தற்போதைய நிலவரம் என்ன? காயத்ரி, கடலூர் அருகே மோகினிப்பாலம் ஒரு இடம் உள்ளது. இந்த பகுதியில தான் பாதாள சாக்கடையோட கழிவுநீர் வெளியேற்றப்படும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த இடத்துல தான் சற்று முன் 3 தொழிலாளர்கள் பணியாற்றியதாகவும் அதில் தொழிலாளர்கள் ஒருவர் உள்ளே விழுந்து விட்டதாகவும் மற்றவர்கள் காப்பாற்ற முயற்சி செய்ததாகவும் முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்படுகிறார்கள். அதுல 3 பேருமே தற்போது உயிரிழந்ததால் அவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எதற்காக இங்கே வந்தார்கள் என்று தொடர்ந்து விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. முதல் கட்டமாக தீயணைப்பு வீரர்கள் அவரை உடலை மீட்டதாக தற்போது அவர்கள் உடலில் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கடலூர் அரசு மருத்துவமனை முதல் கட்டமாக அவர்கள் இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் வேறு ஏதாவது முடியுமா என்ற ஒரு நோக்கத்திலும் தற்போது மருத்துவர்கள் பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி, ஸ்ரீதர், தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் போது துப்புரவு தொழிலாளர்களுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டம். அவர்களுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டதா? வழங்கப்படவில்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பு? நிச்சயமாக பல முறை நீதிமன்றங்கள் அறிவுறுத்துகிறது. பாதாள சாக்கடைகள் கழிவுகளை அப்புறப்படுத்தும் போது சரியான உபகரணங்கள் அவர்கள் தர வேண்டும். உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் யாரும் உள்ளே இறங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதாள சாக்கடை இறங்குவதற்கு மேற்பார்வையாளர்கள் சம்பவத்தில் இருக்க வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருந்தாலும் தொடர்ந்து இந்த பகுதியில் என்பது விஷவாயு தாக்கி உயிரிழப்பு என்பது தொடர்ந்துள்ளது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு NLC-யில் இருந்து இதேபோல் உயிரிழப்பு என்பது 2 பேர் நடந்திருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து கடலூரில் இருந்திருக்கிறார்கள். இதுபோல் இழப்புகளுக்கு முக்கிய காரணம் உரிய அவர்களுக்கு சரியான உபகரணங்கள் கொடுத்தாலும் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படாமல் அவர்கள் இறங்குவதுதான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. காயத்ரி, ஸ்ரீதர், ஏற்கனவே இது போன்ற பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பொழுது உயிரிழந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான நிவாரணங்கள் சரியாக வழங்கப்படவில்லை என்று ஒரு தரப்பினர் சொல்லப்பட்டு வருகிறது. தற்பொழுதைய சூழ்நிலையில் 3 துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்களோடு பணிக்கு வந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஏதேனும் சொல்கிறார்கள்? காயத்ரி, நிச்சயமாக இதுபோல் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு கட்டாயமாக உடனடியாக எந்த விசாரணையும் இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தர வேண்டும். இது ஆணையம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உபகரணங்களே இல்லாமல் யாரையுமே பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் தகவல் உள்ளது. ஆனால் தொடர்ந்து இந்த உயிரிழப்பு என்பது அலட்சியம் காரணமாக தான் இதுபோல் நடப்பதாக சொல்லப்படுகிறது. காயத்ரி, இந்த 3 துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏதேனும் சொல்லியிருக்கிறார்களா? இந்த பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பொழுது இந்த விபத்து நேரிட்டதனால் வேறு யாரேனும் அங்கு பார்வையிட்டு செல்கிறார்களா? தற்போது முதற்கட்டமாக காவல்துறை, தீயணைப்புத்துறை தான் அங்கு தீயணைப்புத்துறை உயிரை பணயம் வைத்து கூட அவர்களை மீட்டார் என்று சொல்லலாம். அவர்கள் உடலை மீட்பதற்கு அவர்கள் அந்த அளவுக்கு சிரமப்பட்டார்கள். காரணம், அங்கு விசேஷன் அதிகமாக இருந்ததாகவும் ஆக்சிஜன் குறைபாடு இருந்ததாகவும் தீயணைப்புத்துறையில் சொல்லப்படுகிறது. அவர்களே உயிரை பணயம் வைத்துதான் இந்த 3 பேரையும் வெளியே மீட்டு வந்தார்கள். தற்போது தொடர்ந்து விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம், வருவாய் அதிகாரிகளும் காவல்துறை வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். காயத்ரி, ஸ்ரீதர், இதற்கு முன்பாக நடைபெற்ற சம்பவங்கள் நினைவு இருந்தால் அதை ஒருமுறை பதிவிடுங்கள். நிச்சயமாக இதேபோல் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு NLC-யில் விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களும் அலட்சியின் காரணமாக தான் உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு 2 பேர் மட்டுமே சென்றிருக்கிறார்கள். அங்கு பாதாள சாக்கடை சரி செய்யும் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்தார்கள். ஒருவர் முன்னே உயர்ந்ததற்கு அடுத்தவர் காப்பாற்ற சென்ற போது உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து நம் செய்தி வெளியிட்டதன் காரணமாக NLC-யிலிருந்து 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக தற்போது கடலூரில் இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அலட்சியின் காரணமாக தான் இதுபோல் நடப்பதாகவும் அந்த தொழிலாளர் தரப்பில் சொல்லப்படுகிறார். தொழிலாளர்கள் பல்வேறு சமயங்களில் சொல்லியிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய ஆவணங்கள் தரப்பட வேண்டும், ஆவணங்கள் இல்லாமல் அவர்களை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறார்கள். இதை புதிய தலைமுறை தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை இறங்கும் போது உரிய ஆவணங்கள், அதற்கு குறிப்பாக உரிய அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்கப்படாமல் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்ல போதும் இதுபோல் சம்பவம் என்பது தற்போது நடந்திருக்கிறது. காயத்ரி, ஸ்ரீதர், தற்பொழுது அந்த 3 பேரினுடைய உடல்களும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா? அவர்களோடு வேறு யாரேனும் பணிக்கு வந்ததாக தெரிகிறதா? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்பாக தீயணைப்பு துறையினர் அவர்களை உயிரை பணயம் வைத்து அவர்களை மீட்டு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றார்கள். விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. காயத்ரி.